ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோவில் என்னோடய சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். என்னோடய சாரீஸ் எல்லாம் நான் கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன், ரொம்பலாம் இல்லை. என் சாரீஸ் இங்கே கொஞ்சம் பாதி, இது என்னோடய ஓன் ஹவுஸில் கொஞ்சம் பாதி, அதுக்கப்புறமா சென்னையில் கொஞ்சம் பாதி. இது என்னோடய பீரோ. கொஞ்சம் சாரீஸ் தான், சில்க் சாரியும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். கவுண்டபுளாக ஒரு 8-9 அப்படி தான் இருக்கும், அதுக்கு மேலெல்லாம் இருக்காது என்கிட்ட. ஏன்னா நானும் மோஸ்ட்லி சாரீஸ்க்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கே எதனா ஃபங்க்ஷன்ஸ் எதனா வந்தால் மட்டும்தான் வாங்குறது. இதெல்லாம் என்னோடய நார்மல் சாரீஸ். பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய பேர் பீரோலெல்லாம் பீரோலெல்லாம் நிறைய சாரீஸ் இருக்கும். எனக்கு கலெக்ஷன்ஸ் கம்மி தான், இவ்வளோ தான், மீடியமாக வச்சுக்கின்னு இருப்பேன். மோஸ்ட்லி நான் சாரீஸும் அவ்வளோ கட்டுறதில்ல, அதனாலையா என்னன்னு தெரியல. எனக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எப்போது ஒரு வாட்டி தான் கட்ட தோணுது. எதனா அக்கேஷன்ஸ், எதனா பண்டிகை, இது பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ், இந்த சீக்வன்ஸ் சாரீஸ் எல்லாம் ரொம்ப கட்ட முடியறதில்ல. சிம்பிளாக கட்டுறது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது டெய்லி வேர்ஸ்க்கெல்லாம். நான் டெய்லியெல்லாம் நான் சாரியும் கட்டுறதில்ல, அதனால என்கிட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான், மீடியமாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. இந்த 2 ரோவில் மட்டும் தான் என்னோடய சாரீஸ் வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய சில்க் சாரீ கலெக்ஷன்ஸை இப்போ பார்த்துடலாமா? வாங்க, 1 by 1 பார்த்துடலாம். இது பாட்டில் க்ரீன் சாரீ. இது வந்துட்டு என்னோடய சீமந்த சாரீ. சீமந்தத்துக்கு மோஸ்ட்லி க்ரீனில் தான் எங்கள் சைட்லலாம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எங்களுக்கு வெட்டிங் சாரியே ரொம்ப நாளாக ட்ரெடிஷ்னலாக க்ரீனாகவே போயிடுச்சு. அப்புறம் நான் வந்துட்டு இல்லை, எனக்கு மெரூன் வேணும்னு கேட்டு வாங்கினது. இது வந்துட்டு சீமந்தம் சாரீ. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 12 years மேலே ஆகுது. அதனாலேயே என்னவோ இது அப்போ ட்ரெண்டாக என்னன்னு தெரியல. இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது குட்டி பார்டர் வித் இந்த லைனாக அந்த லீஃபாக என்ன தெரியல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சாரி. அண்ட் பார்டரில் ஃபுல்லாக இன்னொன்று இந்த பல்லுவில் குட்டி குட்டியாக மாங்காய் இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸ் மாங்காய்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் சக்கரா மாதிரி. அப்புறம் இது சுங்கெல்லாம் அவங்களே வச்சுருவாங்க. மோஸ்ட்லி சில்க் சாரீ வாங்குகிற இடத்துல இந்த சுங்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் என்னோடய சீமந்த சாரீ. திஸ் இஸ் ஸ்பெஷல் சாரீ. இந்த சாரீ வந்துட்டு ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, ஐ திங்க் ஸோ 2nd வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. இது வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக வச்சுட்டு இருந்தார். பட் ஆனால் நான் கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட். நான் வந்துட்டு எப்போவுமே கலர்ஸில் கொஞ்சம் சூஸியாக இருப்பேன். எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் எடுப்பேன். எனக்கு இது ப்ளவுஸ் வந்துட்டு இது கூடவே அட்டாச்சாக வந்துச்சு. அது அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு அப்படியே இருக்குது. இந்த சாரீ வந்துட்டு இந்த கலர் எனக்கு என்னவோ அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பார்த்த உடனே. பட் அதுக்கப்புறம் நான் கட்ட எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கும் இன்னும் இந்த சாரீக்கு என்ன, எனக்கும் அவருக்கும் ஒரே சண்டை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த பல்லு. சாரியில் ஃபுல்லாகவே அந்த லீஃப் மாதிரி. பல்லுவில் இது வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன், நான் நினைக்கிறேன் ப்ரௌனிஷ் க்ரீன் மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக எனக்கு கிளாரிஃபை பண்ண தெரியல. அதனால் இந்த பல்லுவில் கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகுது, அவ்வளோதான். அதே மாதிரி பார்டர்லேயும். பட் ஆனால் சாரீ ஃபுல்லாகவே இந்த ஆரஞ்சிஷ் எல்லோ தான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த சாரியோடது. அடுத்ததான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரேட் சாரீ. இந்த சாரீஸ்னாலே அப்படியே மோஸ்ட்லி இது சொன்ன உடனே அப்படியே ப்ளஷ் ஆகிடுவேன் நானே. ஏன்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் ஏன்னு தெரியாதுல்ல, மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸுமே இந்த கல்யாண சாரீ அதெல்லாம் அதுவும் முகூர்த்த சாரீ அப்படின்னு மோஸ்ட்லி எனக்கு முகூர்த்தத்துக்கெல்லாம் எங்களது கூரை புடவை தான். இது வந்துட்டு மெயினாக எடுத்து தருவாங்க. இந்த சாரீ எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்துருவாங்க. இந்த சாரியும் கொஞ்சம் ஸ்பெஷல். நான் சொன்னால மோஸ்ட்லி க்ரீனில் எடுப்பாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எனக்கு க்ரீன் வேண்டாம், எனக்கு மெரூன் போகலாம் அப்படின்ட்டு. அப்போல்லாம் சாரீ எனக்கு இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டே ஆகலை. அதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ ரொம்ப எனக்கும்
அவ்வளோ நாலேஜ் இல்லை இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, சாரீ அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இது வந்துட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். லைட்டாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி பீட் ஒர்க் வச்சு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்கும் போதே தெரியுதில்ல, யூஸே பண்ணல ரொம்ப நாளாக, அப்படியே மடித்து வச்ச மாதிரியே இருக்குது. அதனால தான் எனக்கு அப்போல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கேன். எனக்கு வந்துட்டு மேகா ஸ்லீவ் ரொம்ப பிடிக்கும். அதனால என் ஸ்லீவ் எல்லாமே மேகா ஸ்லீவ் மாதிரி தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இந்த ப்ளவுஸு. இப்போ பார்த்தா எனக்கு இப்போவும் கரெக்டாக தான் இருக்குது இந்த ப்ளவுஸு. பிடிக்கல நல்லா இல்லை. சைட்லலாம் நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷல். கம்மிங் டு சாரீ. இந்த சாரீ வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாங்காய் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே மாங்காய் அண்ட் ஃப்ளவர்ஸ், அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே டார்க் மெரூன் கலரில் இந்த சாரீ ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே சாரீஸ்னாலே ரொம்ப அழகு தாங்க. நிறைய பேர் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுட்டு இருப்பாங்க இப்போ கூட. பட் எனக்கு சிம்பிள் காட்டன் சாரீ இந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் கட்டணுன்னு நினைக்குவேன். சம்டைம்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க், இந்த மாதிரி சில்க் சாரீஸ் கட்டணுன்னுட்டு. பாருங்கள், இதுதான் இந்த பல்லு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாங்காய் டிசைன் அண்ட் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்டர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் பல்லுவில் அட்டாச் ஆகிறது வந்து கொஞ்சம் குட்டி மேலே வர்றதுனால அது கொஞ்சம் சின்ன பார்டராக தான் இருக்கும். வெரி நைஸ் இல்லை? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். டூ யூ ஹேவ் திஸ் டிசைன்? இந்த மாதிரி டிசைன் வச்சுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே கலரில் பாருங்கள். நான் பல்லுலெல்லாம் பார்த்திங்களா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சாரீ ஃபுல்லாகவே அந்த மாங்காய் டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த சாரீ இதோட ஸ்பெஷல். நானும் என் ஹஸ்பண்ட்கிட்டலாம் ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க க்ரீனுன்ட்டு. நானும் முதல்ல என் ஹஸ்பண்ட்கிட்ட கால் பண்ணி சொல்லியாச்சு, எனக்கு க்ரீன் வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே யுவர் விஷ் அப்படின்னுச்சு. அதனால தான் கரெக்டாக எனக்கு மெரூன் வந்துச்சு. வெரி நைஸாக. இதெல்லாம் நான் ஒரு வாட்டி கட்டி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லை. ஏன்னா என் பொண்ணு அவள் தூங்குகிற டைமில் தான் இதெல்லாம் நான் எடுக்குவேன், இந்த வீடியோஸ் எல்லாம். அதனால் அப்படி எடுத்துகிட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு. என் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஓகே, கவுண்டபிள் ஒரு 4 to 5 ஒரு 8-7 தான் இருக்கும். அதுவும் எனக்கு என்ன தெரியல பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு பிங்க் வித் நேவி ப்ளூ பல்லு இருக்கும். ப்ளவுஸும் நேவி ப்ளூவில் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இது வந்துட்டு என்னோடய கிரகப்பிரவேசம் சாரீ. இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷல். எங்கள் அம்மா வீட்டில் எடுத்தது கிரகப்பிரவேசத்துக்கு. இதில் இந்த பல்லுவில் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக சக்கரா மாதிரி இருக்கும், ரவுண்டாக. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே ஒரு மாதிரி குட்டி லீஃபாக, அது என்ன தெரியல, குட்டி லீஃப் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்டர்ஸ் வந்துட்டு சில்வர். இது இப்போ ட்ரெண்டாக இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்லா ட்ரெண்டாக இருந்துச்சு சில்வர் பார்டர்ஸ் மாதிரி. அதனால் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு செரீஸாக ஸ்ட்ராபெரியாக தெரியல, அந்த மாதிரி இருக்கும். அந்த பார்டர்ஸ் ஃபுல்லாகவே சில்வரில். அண்ட் ப்ளவுஸும் ப்ளூ கலர். பாருங்கள், பல்லு எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இது வந்துட்டு இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதே மாதிரி இதையும் நானே தான் செலக்ட் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி நான் யாரும் எடுத்து கொடுத்தா ஓகே வாங்கிடுவேன், நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கட்டிடுவேன். இருந்தாலும் எனக்கு நானாக செலக்ட் பண்ணுறப்போ அது இன்னும் கொஞ்சம், எப்போவுமே எல்லாருக்குமே அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா லேடிஸ்க்கும் அவங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த சாரீ. பாருங்கள், இது கீழேயும் பார்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பார்டர் வந்துட்டு அந்த சில்வர் ஃப்ளார்ஸ் அண்ட் கொடி மாதிரி ஏதோ இருக்குது இந்த சாரீ. அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்துட்டு நார்மலாக சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியாச்சு. என்னோடய கிரகப்பிரவேசத்துக்கும் டைம் இல்லை, அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி நார்மலாக அந்த லேஸ் வச்சுட்டு கீழே பிங்க் கலர் நார்மலாக அந்த ஸ்ட்ரிப் ஒர்க் வர மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான். இது நார்மல். இது வந்து 3/4 ஹேண்ட் தான் வச்சுருந்தேன்.
பிங்க் கலர். இதுக்கும் டைம் இல்லை ஸ்டிச் பண்ணலாம், அதனால் சிம்பிளாக இது வச்சு நான் ஆரி ஒர்க்குன்னு போட்டதே ரொம்ப ரேரு தான். மோஸ்ட்லி 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு அதோட நாலேஜ் என்னன்னு தெரியல. இப்போ தான் அது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி ரொம்ப தெரிய வருது நிறைய யூடியூப், இன்ஸ்டா எல்லாம் மூலியமாகவும். இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கும் அவ்வளோ தெரியாது. திஸ் இஸ் மை கிரகப்பிரவேசம் சாரி. இது தான். இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்டயும் கலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, இது தாங்க இந்த சாரி. இப்போது அடுத்த சாரிக்கு போகணும். சாரினாலே ரொம்பவே இதுதான். இப்போ பாருங்கள், என் பொண்ணு வேறு வந்து என்னை கிண்டல் பண்ணிட்டு போகிறா. இவங்க அம்மா சாரியாக எடுக்கிறாங்க, அவங்க ஒரு நாள் கூட கட்டினதுலே இல்லைன்னுட்டு. என்ன பண்ணுறது, அதுதான் அக்கேஷன்ஸ் போகணும், அடிக்கடிக்கு வெட்டிங்ஸ் எல்லாம் போனால் தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு சாரீக்கு வந்துடலாம் நம்ம. இது வந்துட்டு என்னோடய சிஸ்டர் வெட்டிங்க்கு கட்டின சாரீ. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணது. ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி எந்த நாலேஜுமே இல்லை. ஆரி ஒர்க்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிக்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இது ஆரி ஒர்க் போட்டது. இது சும்மா இதில் வந்துட்டு பீகாக் இருக்கும். அந்த பீகாக்கை அப்படியே வெறும் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் அண்ட் த்ரெட் ஒர்க் அவ்வளோதாங்க. அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்னால் இதை தான் நான் பண்ணதே. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பண்ணதே இல்லை. அண்ட் இந்த சாரீ வந்துட்டு ஆரஞ்சிஷ் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். க்ரீன் கலர் பார்டர் மாதிரி வரும் இதுன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்மளுக்கே எனக்கே தெரியுறதில்ல எப்படி கலர்ஸ் வரும், எப்படி இதாக இருக்கும், மறந்துடுறோம். சாரீ இருக்கிறதையே மறந்துடுறோமே. அதனால ஒன்று பாருங்கள், பல்லு எப்படி இருக்குது, கியூட்டில் இந்த பல்லு கூட. அதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டி மாங்கான்னு நினைக்கிறேன். குட்டி மாங்காய் தான் நிறைய இருக்கா, இல்லை வேறு எதுனா டிசைனாக எனக்கு தெரியல. இது லீஃபா என்னன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாட் மாதிரி இருக்கும் இதில், இந்த சாரீ ஃபுல்லாக. இது பல்லு வந்துட்டு இது க்ரீனாக ப்ரௌனானே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும் இந்த பல்லு ஃபுல்லாக. நீங்கள் க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட்டிஷ் ப்ரௌன் மாதிரி வரும். அதான் மேலே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் க்ரீனிஷ் மாதிரி தெரியும். அது அந்த மாதிரி இருக்கும் இந்த பல்லுவோட இது. இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா பார்டர் இந்த மாதிரி. பார்டர் கொஞ்சம் பெருசாக. இந்த அன்னம்மா அது பீகாக்கா தெரியல, எதுவும் இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்துட்டு திஸ் இஸ் ஹஸ்பண்ட் அவங்க பிரதர் கல்யாணத்துக்கு எடுத்தது. ஆமாம், அவங்க கல்யாணத்துக்கு. அந்த இது வந்துட்டு என்னோடய செகண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ். சரி, இதை செகண்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டைமும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த சாரியும் சரி, இது வந்துட்டு ப்ளவுஸு சாரீ எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுவும் இந்த ரிசப்ஷன் கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கட்டினப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த பல்லு வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஸில் தான் டபுள் ஷேடட் கலரில் இருக்கும். இது பீகாக்கா அன்னமான்றது ஒரு டைம் நிறைய டவுட் ஆகிடுது. இது பாருங்கள், இந்த மாதிரி புட்டாஸ் அதுக்குள்ளவே அந்த பீகாக் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த க்ரீன் சாரீ என்ன சொல்கிறது, என் வாலு, என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த க்ரீன் சாரீக்கு மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா? இதுதான். இந்த வீட்டோட ஹோம் டூரும் போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஓன் ஹவுஸ். ஓகே, பல்லு இது பாருங்களா, பல்லு கொஞ்சம் நல்ல ஷேடாகும், ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீ. ரொம்ப எலிகண்ட்டாக இந்த பல்லுவில் வந்துட்டு நிறைய லீவ்ஸ் இருக்கும். இந்த பட்டு ஷைன் ஆகிறதே ரொம்ப அழகாக காமிக்கும். இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த லீஃபெல்லாம் அழகாக இருக்கும். அதுதான் பெரிய ப்ளஸ். இன்னொன்று அந்த பார்டர்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் பீகாக் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வெரி நைஸ் இல்லை இந்த கலர் கூட. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஐ திங்க் ஸோ ஒரு மாதிரி பேரட் க்ரீன் மாதிரி இருக்குது. பேரட் க்ரீன் மாதிரி இல்லை, அதை விட வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் என்னோடய வால் கலர்னால் அது அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் அது லைட்டாக தெரியாத மாதிரியே இருக்குது. பட்
வீடியோவில் நல்லா தான் தெரிகிற மாதிரியும் இருக்குது, கிட்ட வந்து காமிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல, அந்த குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவராக புட்டா மாதிரி சம்திங், எனக்கு ஃபுல்லாக அதை சொல்ல தெரியல. அண்ட் அனதர் சாரி, இது வந்துட்டு என்னோடய தலை தீபாவளி சாரி. இந்த ரொம்ப சில்க் சாரிக்கு எடுக்க மாட்டேன், மெயினான அக்கேஷன்ஸுக்கு மட்டும்தான் நான் எடுக்குவேன், அதனால தான் இது இப்படி இருக்குது. இல்லை இது வந்துட்டு டபுள் ஷேடடு ஃபுல்லாகவே, இது வந்துட்டு க்ரீன் அண்ட் பிங்க் ஷேடாகவும் க்ளீனாக தெரிய பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல்லுவில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், குட்டி ஃப்ளவர்ஸ் லீவ்ஸு அந்த மாதிரி. அண்ட் சுங்க அது நார்மல். இது ரொம்ப அழகாக இருக்கும், இது கட்டுறப்போ அந்த வெயிலில் போகிறப்போ நல்லா ஷேடாகவும் டபுள் ஷேடடாக இருக்கிறதுனால இப்போ கூட அந்த ஷேட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிங்க் அண்ட் க்ரீன் ஷேட் இருக்குதுல, அந்த மாதிரி தான் இதையும் இந்த மாதிரி தான். இது கூட ஃபுல்லாகவே லீஃப் இருக்கும். இது நல்லாவே கலர். இதோட ப்ளவுஸ் கூட நான் நார்மலாக தான் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருப்பேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்படி பண்ணிடுவேங்க. எனக்கு மோஸ்ட்லி நான் இப்போ தான் கொஞ்சம் இந்த ப்ளவுஸ் மேலெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கு. ஏன்னா நானே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுனால இப்படியெல்லாம் இருக்குது, இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் இந்த ப்ளவுஸ் கூட அப்போல்லாம் பீட் ஒர்க் தான் கொஞ்சம் ஃபேமஸ், அந்த பீட் ஒர்க் தான் அந்த டைமில் பண்ண மேபி இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. சாரியும் ப்ளவுஸ் நாலேஜும் எனக்கு தெரியாததுனாலேயே எனக்கு அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன் நான் அப்போது. அதனால் இப்போ பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மை ரிசப்ஷன் சாரி, என்னோடய ரிசப்ஷன் சாரி. இது வந்துட்டு காலம் வைஸாக ஒரு 4 கலர் அந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும், வித் ஆரஞ்ச், ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி மெரூன், 3 or 4 கலர்ஸ் ஐ திங்க். ஸோ அவ்வளோதான், அதே அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் பல்லு, இந்த பல்லுவில் அப்படியே குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ். இது என்னோடய ரிசப்ஷன் சாரி. இந்த எனக்கு ரிசப்ஷன் சாரிக்கு மோஸ்ட்லி அந்த மெரூன் கலர் சாரி தான் கட்டுறது. பட் ஆனால் நான் வந்துட்டு எப்போவுமே போகிறது, நான் என்கேஜ்மெண்ட்டுக்கும் அதே சாரீ கட்டிகிட்டு இருந்தேன். அதனால் ஓகே ஐ வில் கோ ஃபார் ரிசப்ஷன் அனதர் சாரின்னுட்டு இதை கட்டியாச்சு. அதனால் இதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரிசப்ஷன் சாரி. இந்த பாடி பார்ட் எல்லாமே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வரும், அந்த செக்டு அந்த காலம் எல்லாம் தாண்டி ஒரு 2 காலம்ஸ் ஃப்ரீயாக, அண்ட் ஒரு காலம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த லீவ்ஸ் எல்லாம் வர மாதிரி. அண்ட் பல்லுவில் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸு மோஸ்ட்லி அப்போல்லாம் அந்த சாரீஸ் ரொம்ப ட்ரெண்டிங்னு நினைக்கிறேன். ஒரு 12 years பேக்கெல்லாம் அந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாம். இந்த ப்ளவுஸும் நான் சிம்பிளாக டிசைன் பண்ணது தான், நார்மல் மேகா ஸ்லீவ். அப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால ஸ்லீவ் அப்படி தான் இருக்கும். நான் இப்போ தான் கொஞ்சம் இது பெருசு வைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் another சாரீ. இது வந்துட்டு என்னோடய நாத்தனார் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு வீடு ஃபங்க்ஷனுக்கு ப்ரெசென்ட் பண்ணதான், வீடு ஃபங்க்ஷன் சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு சாரிக்கும் ஒரு இது இருக்குது எல்லாமே. இது வந்துட்டு சக்ரா இருக்கும், இது வந்துட்டு ஒரு மாதிரி மெரூனிஷ் ஆரஞ்சு இருக்கும்ல அந்த மாதிரி கலர். இது ஃபுல்லாக குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அங்கங்கே சக்ராஸ் இருக்கும். அண்ட் பல்லு வில் பி வெரி நைஸ், ஃபுல்லாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வச்சு ட்ரையாங்கிள் கோலம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கீழே குட்டியாக அதில் மட்டும் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அண்ட் கட்டுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரியும். இதுவும் ரொம்ப வெரி நைஸ் சாரி. அண்ட் கீழே பார்டர் வந்துட்டு பெரிய பார்டர் வந்துட்டு அதில் ஒரு குட்டி பார்டர்ஸ் வித் க்ரீன் கலர் அந்த மாதிரி மேட்ச் ஆகும். இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதே கலரில் தான் இருந்துச்சு. அண்ட் பார்டர் வந்துட்டு பெருசாக வந்துருந்துச்சு பாருங்கள். இந்த சக்ராஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல இதில், அதுதான் ரொம்ப எலிகெண்ட், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு இந்த சாரியில். இட்ஸ் வெரி நைஸ். ஒரு சில சாரீஸ் எல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும் சில்க் சாரீஸ், அண்ட் ஒரு சில சாரீஸ் எல்லாம் செம வெயிட். மோஸ்ட்லி என்னோடய வெட்டிங் சாரீ அந்த மெரூன் கலரெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இப்போ கூட. இது நான் மோஸ்ட்லி சாரீஸை ட்ரை கிளீனிங்கே கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு சாரீ ட்ரை கிளீனிங் கொடுத்து அது ரொம்ப வேஸ்ட்டாகவே போச்சு, அதனால நான் ட்ரை கிளீனிங்கே கொடுக்கறதில்ல.
நானே எப்படி என்ன பண்ணாலும் நானே வாஷ் பண்ணிப்பேன், அவ்வளோதாங்க. இது ட்ரை கிளீனிங் கொடுத்தா அவங்க ஏதோ அது எப்படின்னு தெரியல, எப்படி பண்ணுவாங்கன்னோ தெரியல. அதனால் ஒரு சாரி எனக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் ட்ரை கிளீனிங்க்கு போகிறதே இல்லை நான். எதுவாக இருந்தாலும் நம்மளே டேக் ஓவர் அவர் சாரி, பிகாஸ் எப்போ ஒரு வாட்டி தான் கட்டுறோம். அண்டு இதோட ப்ளவுஸ் வந்துட்டு இங்கே எல்போவில் வந்துட்டு கொஞ்சம் பஃப் வச்ச மாதிரி அண்ட் 3/4 ஹேண்ட் தான், பார்டர் பெருசாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ. சில்க் சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.